ஒரு நாள் என் மகனின் சைக்கிள் திருடு போனது என்று தான் சொல்ல வேண்டும். அபார்ட்மெண்டின் கீழே நிறுத்தப்பட்டிருந்த போது வாட்ச்மேன், கேட் பூட்டு இத்தியாதி என்று பல பாதுகாப்புகள் இருந்தும் சுலபமாக திருடிவிட்டார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் தைரியம் இல்லாததால் அப்படியே விட்டுவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லை என்று மறுநாள் சின்ன மாமனார் வந்திருந்த போது கேட்டார். அதெல்லாம் வெட்டி வேலை. மதுரையில் ஒரு நாளைக்கு எத்தனை சைக்கிள் காணாம போகிறது தெரியுமா? அத்தனை சைக்கிளையும் தேடி கண்டுபிடிக்கணும்னா போலீஸ்கார பாவம் என்று மனைவியை பார்த்து கொண்டே சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும். சித்தப்பா, இவருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பயம், அதனால என்று மனைவி சொல்லும்போது முறைத்தேன். நிறுத்தி கொண்டார். சைக்கிள் இல்லாத வாழ்க்கைக்கு மகனை தயார் செய்ய முயன்றேன் என்று தான் சொல்ல வேண்டும். உன் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் வெறும் 700 மீட்டர் தூரம் தானே. டியூஷன் கூட ரொம்ப கிட்டக்க தான் இருக்கு. இது கூடவா நடந்து வர முடியாது என்று சொன்னேன். முடியாது என்று அவன் கூறியதை புறக்கணித்தேன். கொஞ்ச நாளைக்கு சைக்கிள் இல்லாத வாழ்க்கை தண்டனைன்னு நினைச்சு நடக்கட்டுமே. அவன் தானே அசால்ட்டா இருந்தான். 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் மதிய வேளையில் அலுவலகத்தின் மாதாந்திர மீட்டிங்கில் போன மாதத்து உற்பத்தியை விட வருகிற மாதம் ஒரு 90 டன்கள் கூடும் என்று தகவல் கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு போலீஸ்காரர் எங்கள் அபார்ட்மெண்டிற்கு வந்து என்னை பற்றி கேட்பதாக என் மனைவி செல்போன் செய்தாள். செல்போனை கூட அணைக்காமல், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ காட் ஏ அர்ஜென்ட் கால் ஃப்ரம் ஃபேமிலி, ஸ்ரீ யூ கண்டினியூ என்று வெளியே வந்து போனில் என்னவா என்ற போது, நம்ம சைக்கிள் கிடைச்சிட்டு தான், திருடனவனே ஒப்புக்கிட்டு இருக்கான் என்றாள். எந்த சைக்கிள் என்று கேட்டேன். காணாம போச்சே, நம்ம ரவியோடது, அதான். எப்படி என்று யோசித்தேன். நான் ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லையே என்றும் யோசித்தேன். ஒருவேளை மனைவியின் சித்தப்பா வந்திருந்த போது எனக்கு தைரியமில்லை என்பதால் அவர் போய் இந்த மாதிரி என் மாப்பிள்ளையினுடைய சைக்கிள் திருடு போய்விட்டது, அவருக்கு தைரியம் இல்லாததால் என் மாப்பிள்ளை சார்பாக நான் என்று புகார் கொடுத்திருப்பாரோ என்று யோசித்து கொண்டே வீட்டுக்கு வந்தபோது இவ்வளவு தூரம் கார் ஓட்டி கொண்டு வந்தது உணர்வில் இல்லை. கான்ஸ்டபிள் பெரிய மீசை வைத்திருந்தார். கூடவே தலை களைந்து கன்னம் வீங்கி சட்டை பட்டன்கள் அணியாத ஒரு கிரிமினல் கையில் விலங்குடன் சைக்கிள் திருடன் உதட்டிலிருந்து பார்க்க ரொம்ப பரிதாபமாக அப்பாவி போல இருந்தான். வேறொரு இடத்தில் கைவரிசையை காட்டும் போது கையும் களவுமாக பிடித்து கன்னத்தை பேத்தெடுத்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உதடும் வாயும் வீங்கி அடித்த அடியில் எங்கே எல்லாம் சைக்கிள்கள் திருடினான், எங்கே எல்லாம் விற்றான் என்று முகவரி தேதி வாரியாக சொல்கிறானாம் என்று தான் சொல்ல வேண்டும். சார், உங்க சைக்கிள் கிடைச்சிருச்சு, இவன் தான் சார் திருடி இருக்கான், மொத்தத்தையும் வளைச்சு பிடிச்சாச்சு, 23 சைக்கிள். நீங்க ஒரு தடவை டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உங்க சைக்கிள் அடையாளம் காட்டிருங்க என்றார். எனக்கு சந்தோஷத்தில் ஜிவ்வென்று இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியும் நடக்குமா? ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் நடந்து வரும் மகனின் கஷ்டம் தீர்க்க கடவுள் முடிவு கட்டியிருக்கிறான் என்றால் அதை மாற்ற நாம் யார்? தத்துவம் பேசிக்கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். 10 நிமிஷத்துல வந்துடுற சார், காஃபி சாப்பிடுறீங்களா என்று கேட்டேன். இல்லை சார், நான் போற வழியில குடிச்சுக்கிறேன் என்று தலையை சொரிந்தார். எனக்கு அவரின் தமிழ் புரிந்தது. பர்ஸை எடுத்து பேசினேன். 15 நிமிடங்களுக்குள் நான் ஒரு ஆட்டோ பிடித்து காரில் போனால் ரொம்பவும் பணக்காரர்னு நினைச்சுக்கிட்டு போலீஸ்காரர்கள் காசு ஜாஸ்தி எதிர்பார்ப்பார்கள் என்றாள் மனைவி. எனவே ஆட்டோவில் போனேன். டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போன போது உள்ளே நுழைய பயமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். வாசலில் ஒரு மூலையில் குப்பை போல கிடந்த சைக்கிள்களுக்கு நடுவில் என் மகனின் சைக்கிள் ஒளி வீசியது என்று தான் சொல்ல வேண்டும். இதுதானே என்றார் மதியம் வீட்டுக்கு வந்தவர். நான் புதிதாக வாங்கி கொடுத்த போது ஒட்டிய சைக்கிளின் ஸ்டிக்கர் முன்பக்கத்து ஹேண்டில் பார் நடுவே மின்னியது. உள்ள போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, அதோட இதுவரை 3 மாசமா எஃப்ஐஆர் கொடுக்கலங்கிறதுனால காரணத்தையும் எழுதுங்க என்றார். உள்ளே, யோ யாரியா நீ, இங்கேயே நிற்கிற? சார், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வந்தேன். அப்ப ஏன் திருட மாதிரி முடிச்சுக்கிட்டு நிற்கிற? அங்க வாச பக்கம் போ என்றார். வெளியே வந்து ரைட்டர் என்று எழுதி கொண்டிருந்த மேஜையின் முன்பு நின்ற போது என்ன என்றார். சொன்னதும் உட்காரு என்றார். எழுதி கொண்டார். காரணமும் நான் சொன்னேன். கையெழுத்து போட்டேன். சரி, நீ போயிட்டு வர்ற செவ்வாய்க்கிழமை கோர்ட்டுக்கிட்ட வந்துரு என்று என்னிடம் சொன்னார்.
அவர் யாரிடமோ பேசுவது போல தோன்றவே நான் நேரே நடந்து போய் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து பூட்ட முயன்ற போது, யோ, என்னை எவன் சைக்கிள் எடுக்கிறது என்று ஒரு போலீஸார் வந்தார். சார், இது என் சைக்கிள் தான், திருட்டு போய் இப்பதான் கிடைச்சிருக்கு. இந்த சைக்கிள் என்னதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு போங்கன்னு அவர் தான் சொன்னார். அவ்வளவு சீக்கிரமா இது முடிஞ்சிருமா என்ன? இன்னும் கோர்ட்டுக்கு போகணும். அங்க இது உன்னுதான்னு ஜட்ஜி கேட்பார். சொல்லிட்டு அப்புறமா தான் எடுத்துக்கிட்டு போக முடியும் என்றார். கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் கோர்ட்டுக்கு போய் வாங்கி விடலாம் என்று நினைத்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமை 1 மணி நேரம் பர்சனல் வேலையாக வெளியே போய்விட்டு வருகிறேன் என்று ஆபீஸில் ஸ்ரீதரிடம் சொல்லிவிட்டு கோர்ட்டுக்கு போனேன். போலீஸ்காரரும் வந்திருந்தார். காலை 11 மணி வரைக்கும் எதுவும் நிகழவில்லை. என் சைக்கிளையும் காணோம். என் கையெழுத்துக்காக ஆபீஸில் பல லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள உற்பத்தி பொருட்கள் காத்திருக்கும் போது இங்கே 1000 ரூபாய் மதிப்பு கூட பெறாத ஒரு சைக்கிளுக்காக இப்படி காத்திருக்கிறோமே என்று தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். போலீஸ்காரர் என் சைக்கிளை எனக்கு தாருங்கள் என்று கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் எழுதி தர சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வக்கீல் வச்சு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி பெட்டிஷன் தந்தீங்கன்னா நான் அதை கோர்ட்ல காட்டி ஏற்பாடு செய்திடுவேன் என்றார். ஸ்டாம்ப் பேப்பருக்கு 120 ரூபாயும் வக்கீலுக்கு 250 ரூபாயும் தந்தேன். எனக்கும் டீ செலவுக்கு என்றவருக்கு ஒரு 100. பெட்டிஷன் தயார் செய்து என்னிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் 1 மணி நேரம் கழித்து வந்தார். இன்னும் என்ன என்றேன். உங்களை ஐயா கூப்பிடுவார்னு சொன்னார். அவங்க கூப்பிடுவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே என்றான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த சைக்கிள் திருடன் என்றுதான் சொல்ல வேண்டும். பிட்பாக்கெட்டுக்காரர்கள், திருடர்கள், சொத்து தகராறில் கொலை செய்தவர்கள், ஜாமீன் கேட்பதற்காக வந்திருப்பவர்கள், மற்ற சில கிரிமினல்கள் போன்றவர்களை விசாரித்து அனுப்பிவிட்டு ஜட்ஜி என்னை கூப்பிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். என்னை ஒரே ஒரு தரம் பார்த்தார். நான் புன்னகையுடன் கூடிய குட் மார்னிங் சொன்னது கவனிக்கப்படவில்லை. எனக்கு ஏதாவது தண்டனை தந்து விடுவாரோ என்று பயமாக இருந்தது. ச்சே, எனக்கென்ன, நான் குற்றமில்லாதவன். குற்றவாளி இதோ என் கண் முன்னே சைக்கிள் திருடன். என்றைக்காவது பின்னால் ஒரு நாள் குற்றம் சாட்டப்பட்ட இந்த சைக்கிள் திருடன் குற்றவாளி இல்லை என்றோ இவன் சைக்கிளை திருடவில்லை என்றோ நிரூபணமானால் நான் என் சைக்கிளை திரும்பவும் கோர்ட்டில் ஒப்படைப்பதாக உறுதி தந்து 1000 ரூபாய்க்கு பர்சனல் பாண்ட் எழுதி கொடுத்தால் ரிலீஸ் செய்யலாம் என்று மாஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டார். இன்றைக்கு கோர்ட்டிலும் போலீசிலும் உண்மையை ஒப்புக்கொண்ட சைக்கிள் திருடன் எப்படி பின்னாளில் இல்லை என்று நிரூபணமாகும் என்று எனக்கு புரியவில்லை என்றாலும் எழுதி கொடுத்துவிட்டு மாஜிஸ்ட்ரேட்டுகளின் சேம்பர்களுக்கு அருகில் எங்காவது என் மகனின் சைக்கிள் இருக்கும் கொடுத்து விடுவார்கள். வாங்கி கொண்டு காரின் பின்பகுதியில் அதை எப்படி கவ வைத்து கொண்டு போவது என்று யோசனையுடன் போலீசாரிடம் சைக்கிள் எங்க என்று கேட்டேன். என்று கண்ணால் தேடினேன் என்று தான் சொல்ல வேண்டும். உடனே அவர், நான் ஏதோ ஜோக் சொன்ன மாதிரி பெரிதாக சிரித்துவிட்டு, சார், அதுக்கு நீங்க இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு டவுன் ஸ்டேஷனுக்கு வரணும் என்றார். திரும்பவும் டவுன் போலீஸ் ஸ்டேஷன். அங்கே இருந்தவர்கள் இப்போது கொஞ்சம் சீக்கிரம் வேலை செய்வது போல தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும். சாவி தந்தவருக்கு 100 ரூபாய் தந்தவுடன் பக்கத்தில் இருந்த வேறு யாரோ ஒரு குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்டவனை பார்த்து, டேய், சாருக்கு சைக்கிளை தொடச்சு கொடுறா என்று சொன்னார். அன்றைக்கு இரவு 8 மணிக்கு திருடு போன அவனின் சைக்கிள் போல வேறு ஒன்று என் மகனுக்கு கிடைத்தது. இந்த சைக்கிளை பெற நான் செலவழித்த பணம், நேரம் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் எதுக்கு வீண் வேலை என்றும் தோன்றியது. அந்த சைக்கிளில் என் மகன் ஏறி ஜாலியாக ஒரு ரவுண்ட் போனதை பார்க்கும் வரை என்றான்.